கோவிந்தனின் கீதை, கோதையின் கீதை, ரெண்டு கீதையும் அவதரித்த மாதம் இது. இந்த முதல் அத்தியாயம் பகவத்கீதையில நிறைய மெசேஜஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா முதல் அத்தியாயத்தை ஸ்கிப் பண்ணி ரெண்டாவது அத்தியாயத்தில் தான் சப்ஜெக்ட் மேட்டர்ன்ற மாதிரி எடுத்து போயிடுறேன். நான் நம்ம நேயர்கள் கிட்ட என்ன சொல்றேன்னா, வெளிநாட்டவர்கள் பகவத்கீதையை கொண்டாடுறான்னு நம்முடையதான ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுல நமக்கு என்ன பெருமை? தர்மம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உடனே ராமன் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி பேராசை, அகந்தை, பொறாமை இவை அனைத்திற்கும் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு உருவம் கொடுக்கணும்னா கண்ணை மூடினா திருதராஷ்டிரன் தான் காட்சி கொடுப்போம். நாம ஜெயிக்கணுமா, நம்முடைய ஈகோ ஜெயிக்கணுமா? நம்முடைய ஈகோ ஜெயிச்சுடுறது, அதை நாம நம்முடைய விக்டரியா நினைச்சுன்னு முட்டாள்தனமா நாம விழுந்துருக்கோம். அது புரியறதில்லை. இதான் திருதராஷ்டிரனுடைய மைண்ட் செட். வாட் எவர் இட் மே பி, இந்த பகவத்கீதையை அவர் உபதேசம் பண்ணினது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் விஸ்வரூபம் காமிச்சது. அந்த போர்க்களத்தில் யார் பார்த்தா? மகாபாரத யுத்தம் என்னைக்கு ஆரம்பிச்சது? அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சு. பீஷ்மர் அன்னைக்கு விழுந்தார், தசமி அன்னைக்கு விழுந்தார். சஞ்சயன திருதராஷ்டிரன் அன்னைக்கு சந்திச்சா, ஏகாதசி அன்னைக்கு சந்திச்சா. அன்னைக்கு தான் திருதராஷ்டிரன் கேள்வி கேட்கறான், சஞ்சயன் பகவத்கீதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப பகவத்கீதைன்றது கிருஷ்ணன் உபதேசம் பண்ண டேட்டை வச்சுக்கணுமா, இல்ல சஞ்சயன் உபதேசம் பண்ண டேட்டை வச்சுக்கணுமா? வாங்க இப்ப விஷயத்துக்கு. பகவத்கீதையினுடைய பின்னணி நாம நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை, எங்கேயோ இருக்குது. கிருஷ்ணனுடைய பரிபூர்ணமான ஒரு அருள் இருந்தால்தான், குருவினிடத்துல திருவடியில விழுந்து அவருடைய காலை பிடிச்சுட்டு அவரிடத்துல உபதேசம் பெற்றால்தான் அந்த பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. சும்மா அவருடைய புத்தகத்தை வச்சுட்டு பெரட்டிடா. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஏபிஎன் சுவாமிகள் கூட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். பல்வேறு விஷயங்கள் நமக்கு இப்போ தான் தெரிய வருது. நிறைய விஷயங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை பெற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பில் சுவாமிகளோட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகரோட சுப்பரனா நமஸ்காரம். மார்கழி மாதம் வந்துட்டுனாலே நமக்கு தொடர்ந்து வைபவங்கள் அப்படியே களை கட்டிக்கிட்டே இருக்கும். கடந்த வாரம் நம்ம வைகுண்ட ஏகாதசியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம அதை தொடர்ந்தே அதே நாளே கீதா ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கு கேலண்டரில். கீதா ஜெயந்தின்னா அன்னைக்கு தான் கீதை பிறந்ததுன்னு அர்த்தமாது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த மார்கழி மாதம்னு வந்தாலே நமக்கு ஒரு எந்தூசியாசம் வந்துடுது. ஆமாம் இல்லையா? ஆமாம். அண்ட் மோரோலெஸ் நான் போன தடவையும் சொல்லியிருந்தேன், இந்த தடவையும் சொல்கிறேன், இந்த சக்தி விகடன் நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் வந்திருக்குன்றதை நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். நேற்று கூட ஒரு உபன்யாசத்தில் சொன்னேன், என்னென்னா இந்த வருஷம் நிறைய நகர சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். சரி, அது ரொம்பவே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. நிறைய பேர் மெசேஜ் கொடுக்குறான், சுவாமி எங்கள் ஏரியாவில் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம், இந்த ஏரியாவில் பண்ணிட்டுருக்கோம், அந்த ஏரியாவில் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ட்டுன்னு அதை நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு இந்த சக்தி விகடனில் நான் சொன்னதை அவள் எடுத்துட்டு, இன்ஃபேக்ட் அவள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா, இருந்தாலும் அது போராதுன்னு சொன்னேன். இப்போது இந்த வருஷம் அது நன்னாவே வளர்ந்துருக்கு. சந்தோஷம். ஸோ நம்முடைய மக்களுடைய மனசில் எழுச்சி மிகுந்த ஒரு மாற்றத்தை இந்த மாதம் விளைவித்திருக்கிறது என்பதே மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு தெரியுது. கரெக்ட். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதுதான் நம்மளுடைய நோக்கமும். அதே தான். இதில் நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி என்னென்னா, பகவத்கீதையை பற்றி ஒரு கேள்வி கேட்டுக்கீங்க. இன்ஃபேக்ட் இந்த பகவத்கீதை அவதாரம் என்பதான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் நிறைய ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள் இருக்குது. நான் இந்த ஆராய்ச்சி அப்படின்னே எப்போவுமே ஒன்று சொல்கிறேங்க, இந்த கால ஆராய்ச்சினா நான் இந்த கிமு கிபிலாம் வச்சு நான் சொல்ல மாட்டேன், அது நமக்கு அவசியமே கிடையாது. நம்ம பெரியோர்கள் நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு, நம்மாழ்வார் ஆண்டு அப்படின்றதாக சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அதுதான் விக்ரமாதேவ சகாப்தம்னு சொல்லுவான், புரியுதா? அந்த மாதிரி அதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஏகாதசி அன்னைக்கு பகவத்கீதா ஜெயந்தி அப்படின்னு வரச்சே, நான் கூட என்னுடைய ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் இதை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருக்கேன். சரி, எல்லாரும் எல்லாத்தையும் ஒத்துக்கணுன்ற அவசியம் இல்லை, இது என்னுடையதான ஒரு கருத்து என்பதாக நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். மகாபாரத யுத்தம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் முதல்ல, இந்த பகவத்கீதை அவதரித்த மாதம் இது. ஓகே, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. சரி, ஒரு ஸ்பெஷல் பாருங்க, இந்த மார்கழி மாதத்தில் பகவத்கீதை பகவதி கீதை. பகவத்கீதை கண்ணன் சொன்னது. சரி, பகவதி என்றால் ஆண்டாளுக்கு பேர். ஓகே, புரியுது. பகவான் என்பது ஆண்பால், பகவதி என்பது பெண்பால். ஆமா,
பிராட்டி ஆமா ஆண்டாள், ஆமா அவள் பாடின கீதை கோதையின் கீதை, ஆமா கோவிந்தரின் கீதை கோதையின் கீதை, ஆமா. 2 கீதையும் அவதரித்த மாதம் இது. சிறப்பு சிறப்பு. ஓகே. புரிஞ்சுதா? சரி, இப்போ சப்ஜெக்டுக்கு நாம் வருவோம். ஏன்னா இந்த முதல் அத்தியாயம் பகவத்கீதையில் நிறைய மெசேஜஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா முதல் அத்தியாயத்தை ஸ்கிப் பண்ணி 2வது அத்தியாயத்தில் தான் சப்ஜெக்ட் மேட்டர்ன்ற மாதிரி எடுத்து போயிடுறான். இன்ஃபேக்ட் சில கமெண்டேட்டர்ஸ்லாம் கூட அந்த முதல் அத்தியாயத்தை ரொம்ப பெருசாக அதை எடுத்துக்கல. அவள் 2nd அத்தியாயத்துலேருந்து தான் பகவத்கீதையை ஆரம்பிக்கிறான். அர்ஜுன விஷாத யோகம்னு பேர் முதல் அத்தியாயத்திற்கு. 2வது அத்தியாயத்திற்கு சாங்கிய யோகம் அப்படின்னு பேர். சாங்கியம்னா சங்கியான ஆத்ம விஷயமான புத்தி. பட் பகவத் ராமானுஜர் முதல் அத்தியாயத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறார். அப்புறம் அவருடைய பாதையில் சுவாமி வேதாந்த ரிஷியன் எடுத்து காண்பிக்கிறார். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னா ஆள வந்தார். அவர் முதல் அத்தியாயத்திற்கு ஒரு விவரணம் சொல்லியிருக்கார். இது என்ன ஏதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த முதல் அத்தியாயத்தில் பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகத்தை திருதராஷ்டிரன் தான் ஆரம்பிக்கிறான். சரி, நான் கொஞ்சம் இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். சொல்லுங்க. ஏன்னா இது சிந்திக்க வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்கு. இன்னொன்று, பகவத்கீதை அப்படின்னாலே நமக்கு ஒரு பெருமை. நான் நம்ம நேயர்கள் கிட்ட என்ன சொல்றேன்னா, வெளிநாட்டவர்கள் பகவத்கீதையை கொண்டாடுறான்னு நம்முடைய ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுல நமக்கு என்ன பெருமை? கண்டிப்பா கரெக்ட். நாம பகவத்கீதையை எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றது தான் நமக்கு பெருமை. கரெக்டு தானே? சமீபத்தில் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் பண்ணின பொழுது நம்முடைய பிரதம மந்திரி திரு மோடிஜி அவர்கள் அவருக்கு பகவத்கீதை புத்தகத்தை பரிசீலித்தார் என்பதை நாம பார்க்கிறோம். அது எவ்வளவு பெரிய பெருமை நமக்கு. நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய உறவு பரிமாற்றம், கலாச்சார பரிமாற்றம், ஒரு நட்பினுடைய அன்பினுடைய பரிமாற்றம். இது அப்படி இருக்கு. அதனால நாம பகவத்கீதையை பற்றி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சனாதனியும் பகவத்கீதையினுடைய அடிப்படையான சில கொள்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும். வித் ஸ்லோகம். இதனுடைய ஓப்பனிங் அப்படின்னு வரச்சே திருதராஷ்டிர உவாச்ச. நல்ல விஷயம் பேசுறோம், ஆனா ஓபன் பண்ணது யாரு? அவ்வளவுதான். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவாக மாமகாः பாண்டவாశ్చைவ கிமகுர்வத சஞ்சய. மாமகாः பாண்டவாశ్చைவ கிமகுர்வத சஞ்சய என்பது அந்த முதல் ஸ்லோகம். சஞ்சயன் கிட்ட திருதராஷ்டிரன் கேட்குறான், சைலபதி, நீங்க கேட்ட ஒரு கேள்வியை கொண்டு நான் இப்போ பதில் சொல்ல வரேன். நடுநடுவில் கேள்விகள் வரும். கடைசியில் நீங்க கேட்ட கேள்வியானது பதிலாக முடிக்கப்படும் உங்க கேள்விக்கு. அதனால இவ்வளவு தூரம் நான் பில்டப் கொடுத்துருக்கேன். சஞ்சயன் வரான், திருதராஷ்டிரன் கிட்ட வந்து நின்றான். அப்போ திருதராஷ்டிரன் சஞ்சயன் கிட்ட கேட்குறான், போர்க்களத்தில் போருக்காக திரண்டிருக்கக்கூடிய என்னை சேர்ந்தவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் என்று. உலகத்தில் ராமபிரானை பற்றி வர்ணிக்கும் பொழுது தர்மத்தின் திருவுருவம் என்று வர்ணிக்கிறோம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்கிறோம். தர்மத்தின் திருவுருவம். இப்போ தர்மம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ராமன் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி பேராசை, அகந்தை, பொறாமை, இவை அனைத்திற்கும் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு உருவம் கொடுக்கணும்னா கண்ணை மூடினா திருதராஷ்டிரன் தான் காட்சி கொடுப்பான். இது நான் சொல்லலை, மகாபாரதம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது. நம்முடைய பெரியோர்கள் பகவத் ராமானுஜர், சங்கர பகவத் பாதர் முதலான பெரியோர்கள் இதை அழகாக நமக்கு தெளிவுறுத்துகிறார்கள். அந்த துர்க்குணத்தினுடைய மொத்த வடிவு திருதராஷ்டிரன் அந்த மேல அவன் பிள்ளைகள் எல்லாரும். ஏன்னா கேள்வியினுடைய பேட்டர்ன் பாருங்க, நீங்க கேள்வி பார்த்தாலே புரியும் ஏன் நம்ம திருதராஷ்டிரன் அப்படியே சொல்றோம் அப்படின்னு. என்னை சேர்ந்தவர்களும் பாண்டவர்களும் நானே. இப்ப பாண்டவர்கள் யாரு? அவன் பிள்ளைங்க இவங்க தானே, தம்பி புத்திரர்கள் தானே, தம்பி பிள்ளைகள் தானே. இப்ப தம்பி உசுரோடு இல்லல்ல, அப்ப தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறவன் யாரு? அவர்தான், திருதராஷ்டிரன் தானே. அப்ப என்னை சேர்ந்தவர்கள்னு அவர்களை தனிமைப்படுத்தினானே. தவறு. என்னை சேர்ந்தவர்கள் போருக்காக திரண்டு இருந்தார்களே என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டா ஒரு லாஜிக் இருக்கு.
நான் சொல்றது புரியுதா? கரெக்ட் கரெக்ட். என்னை சேர்ந்தவர்களும் பாண்டவர்களும் அப்படின்னா அவன் ஆரம்பத்திலிருந்து பாண்டவர்களை எதிரியாக தான் பார்க்கிறான். தம்பிகளுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள்னு வளர்க்க வேண்டாமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் தகப்பனை எழுந்த பிள்ளைகள் ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பாண்டவர்களை அழிப்பதற்காகவே இரவும் பகலும் நினைந்து கொண்டிருந்தவன் அந்த திருதராஷ்டிரன். அடுத்து வியாசர் உபதேசம் பண்ணியிருக்கார், மண்டையில் ஏறித்தா? இல்லை. விதுரன் உபதேசம் பண்ணினான் திருதராஷ்டிரனுக்கு, மண்டையில் ஏறித்தா? இல்லையே. சஞ்சயன் எத்தனையோ உபதேசம் பண்ணினான், மண்டையில் ஏறித்தா? சனத் சுஜாதர் என்னும் ஒரு பெரிய மகரிஷி, பிரம்மாவுடைய மானச புத்திரர், பெரிய மகாத்மா, விதுரன் அழைத்த பொழுது ஓடி வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணார். அது மகாபாரதத்தில் சனத் சுஜாத்தியம் என்பதாக இதற்கு பெயர். இந்த போர்ஷனுக்கு சுவாமி சங்கர பகவத்பாதர் ரொம்ப அற்புதமான ஒரு வியாக்கியானம் பண்ணுங்க. இவ்வளவு இருந்தும் திருதராஷ்டிரனுக்கு மண்டையில் ஏறல. ஏன்? வெறி. எப்படியாவது தன் பிள்ளைகளுக்கு ராஜ்யம் வரணும், தன் பிள்ளைகளுக்கு ராஜ்யம் வரணும். இந்த ப்ரெசண்ட் ஜியோ பொலிட்டிக்ஸ் நம்ம அங்கே பார்க்குறோம். பதவியை அடைவதற்காக எந்த எக்ஸ்டெண்டும் போவதற்கு தயாராக இருப்பவர்கள் என்பது திருதராஷ்டிரனுடைய கூட்டம். அப்போ திருதராஷ்டிரன் ஒரு நாள் வியாசரை சந்திக்கிறான். வியாசர்கிட்ட கேட்குறான், இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்ன ஆகும்னு. இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அவர் முடிவு கேட்கிறார். மேட்ச் ஃபிக்ஸிங். யுத்தத்தினுடைய முடிவு என்ன ஆகும்னு வியாசர் சொல்லிட்டார், எங்க தர்மமோ அங்க ஜெயம். எங்க தர்மம்? எங்க கிருஷ்ணன் இருக்கானோ அங்க தர்மம். எங்க கிருஷ்ணன் இருக்கானோ அங்க ஜெயம். முடிஞ்சு போச்சு. அவர் ஆரம்பத்திலே என் பிள்ளைகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்கு? போரை நிறுத்துறது தான் வழி, சமாதான உடன்படிக்கை தான் வழி. நீயும் உன் பிள்ளைகளை சேர்ந்து 5 கிராமம் கூட நாங்கள் பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. இப்போ கூட நம்ம பாரத தேசத்தை சுற்றி வரைபடத்தை மாத்திராலோ இல்லையோ, இதெல்லாம் எங்க நாட்டை சேர்ந்தது அப்படின்னு வரைபடத்தையே மாத்திரால. இல்லை, அதேதான். அந்த மாதிரி பாண்டவர்களுக்கு 5 கிராமம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னதாக சொல்லி சொன்னேன். என்னால் யுத்தத்தை நிறுத்த முடியாது. சரி, ஆனால் அந்த போர்க்களத்தில் என்ன நடக்கிறதுன்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. நான் அவ்வளோதானே. பிறவி குருடனான திருதராஷ்டிரனுக்கு அந்த சமயத்திலேயாவது நல்ல புத்தி வரட்டும், இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தாவது அவன் திருந்தட்டும். வியாசர் என்ன சொன்னார்? உனக்கு நான் கண்ணு கொடுக்குறேன்னு சொன்னார். த ஃபர்ஸ்ட் எவர் லைவ் டெலிகாஸ்ட், நான் உனக்கு கண்ணு கொடுக்குறேன்னு வாண்டான்ட்டான் திருதராஷ்டிரன். ஏன் நம்ப முடியாது அவங்களுக்கு? வாண்டான்ட்டான் திருதராஷ்டிரன். ஏன் அப்படின்னு கேட்டால், என் பிள்ளைகள் சாகிறத எங்கனால பார்க்க மாட்டேன்னா. அப்போ அவனுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கா இல்லையா? தெரிஞ்சிருக்கு. இதுதான் சார் ஹியூமன் டெண்டன்சி, அடமன்சி, ஈகோ. நமக்கு தெரியும் நாம் பண்ணுறது தப்பு, இந்த வழியில் நாம் போனோம்னா நமக்கு பலவிதமான துன்பங்கள் ஏற்படும்னு தெரியும். ஆனால் அந்த சோஃபஸ்டிகேட்டட் ஈகோ ஒன்று இருக்கு பாருங்க, அதை பிடிச்சிக்குவோம். அது எப்பொழுதுமே, நான் அடிக்கடி என்னுடைய தானே நிகழ்ச்சிகளில் சொல்கிறது உண்டு, நாம் ஜெயிக்கணுமா நம்முடைய ஈகோ ஜெயிக்கணுமா? நம்முடைய ஈகோ ஜெயிச்சுடுறது, அதை நாம் நம்முடைய விக்டரியாக நினச்சின்னு முட்டாள்தனமாக நாம் விழுந்துருக்கோம். அது புரியறதில்லை. இதான் திருதராஷ்டிரனுடைய மைண்டு செட்டப். புரியுது. என் பிள்ளைகள் செத்து போகிறத நான் பார்க்க விரும்பலைன்னு. வியாசராடா பைத்தியமே, இவ்வளோ தூரம் கிளாரிட்டி இருக்குல்ல, அப்பயாவது யுத்தம் நிறுத்தலாமோ இல்லையோ? ஆமாம். அவர் சொன்னாதான் நின்றுடுமே. அவர் தான் ராஜா, அவர் சொன்னால் நின்றுட போகிறது முடியாதுன்ட்டான். சரி போடான்ட்டார். எனக்கு தெரியணும் போர்க்களத்தில் என்ன நடக்கிறதுன்னு. என்ன பண்ணலான்னாரு, எனக்கு ரொம்ப அந்தரங்கமானவன் சஞ்சயன், எப்பொழுதுமே டிரைவருக்கு தான் எல்லா சீக்கிரட்டும் தெரியும். ஆமாம் ஆமாம், எல்லா இடத்துலையும். திருதராஷ்டிரனுடைய டிரைவர் சஞ்சயன், அவனுக்கு நீங்கள் இந்த கண்ணு கொடுங்க, அவன் என் பக்கத்துலேயே இருந்துட்டு எனக்கு இதெல்லாம் பற்றி சொல்லட்டும் சொன்னானா? ஓகேவா, ரைட், ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, சஞ்சயனுக்கு வியாசர் கண்ணு கொடுத்துட்டார். இங்கே பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ சூக்ஷம் தெரியுமா? அந்த மகாபாரத யுத்த காலத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணதை உலகத்தில் யார் தெரிஞ்சுட்டான்?
முதல்ல சஞ்சயனை விடுங்க நீங்க, அவர் ஃப்ரேம்ல விட்டுடுங்க. அங்க பீஷ்மர் இருந்தாரா? ஆமா. துரோணர் இருந்தாரா? அஸ்வத்தாமா, கிருப்பர் முதலானவர்கள் இருந்தாளா? ஆமா. துரியோதனாதிகள் இருந்தாளா? ஏன் பாண்டவர்களையே தருமன், பீமன் இவாளா இருந்தாளா? இவா யாருக்காவது த கான்வர்சேஷன் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு உபதேசம் தானே பண்றாரு அர்ஜுனனுக்கு. வாட் எவர் இட் மேபி, இந்த பகவத்கீதையை அவர் உபதேசம் பண்ணினது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் விஸ்வரூபம் காமிச்சது. அந்த போர்க்களத்தில் யார் பார்த்தா? தெரியலையே சுவாமி எனக்கு. தெரியல. கேள்வி சரியா இருக்கா உங்களுக்கு? புரியுறதா? கேள்வி புரியுறது. வேற யார் இதுக்கு விட்னஸ் அப்படின்னு? the only one witness is சஞ்சயா. ஆமா. ஏன் தெரியுமா? அதை புரிஞ்சுக்கோங்க. ஆச்சாரியனுடைய அருள் இருந்தால்தான் இந்த தெய்வீக உரையாடல் நமக்கு புரியும். ஓகே, புரிஞ்சது. வியாசர் சஞ்சயனுக்கு அந்த அருள் கொடுத்தாரு. அந்த அருள் திருதராஷ்டிரனுக்கு கிடைச்சிருந்ததுன்னா அப்படியே மகாபாரதம் மாதிரி இருக்குமே. அவனே ஞானம் பெற்றிருப்பான், அடுத்த கணம் மாறி இருப்பான். ஆச்சாரியன் அருள் புரியும் பொழுது எனக்கு வாண்டான்னு சொல்ற கோஷ்டி அது அவ்வளோதான், சொல்ல முடியாது. எவ்வளோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு புரியுறதா? புரியுது. பகவத்கீதையினுடைய பின்னணி நாம நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை. அது எங்கேயோ இருக்குது. கிருஷ்ணனுடைய பரிபூர்ணமான ஒரு அருள் இருந்தால்தான், குருவினிடத்துல திருவடியில விழுந்து அவருடைய காலை பிடிச்சிட்டு அவரிடத்துல உபதேசம் பெற்றால்தான் அந்த பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. புரியுது. சும்மா அவருடைய புத்தகத்தை வச்சு பெரட்டிடா. இதை நான் ஒரு சாத்வீகமான ஒரு அகங்காரத்தோடு சொல்றேன். புரியுது, புரியுது. எங்க குருநாதர் திருவடியில இருந்து நான் அதை தெரிஞ்சுட்டேன். இன்னைக்கும் அவருடைய அருள்னால என்னால அதை பத்தி சில விஷயங்கள் பேச முடியுது. புரியுது. இல்லைன்னா நடக்காது. கண்டிப்பா, கண்டிப்பா. சொல்லச்சவே செலுக்கிறது பாருங்க. கண்டிப்பா. இது சஞ்சயன் மூலமா நமக்கு தெரியுது. வியாசர் உனக்கு அருள் புரிகிறேன்னு சொன்னா எனக்கு வேண்டாம், நீ சஞ்சயனுக்கு கொடுனா. எவ்வளவு முட்டாள், கரெக்ட், எவ்வளவு முட்டாள். அதனால்தான் சுவாமி ராமானுஜர் சொன்னார், இங்க பாருங்கப்பா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திருதராஷ்டிரனுக்கு புறக்கண் மட்டும் இல்லை, அகக்கண்ணும் குருடு. சுவாமி ராமானுஜருடைய ஸ்டேட்மெண்ட், சர்வாத்மனா அந்தஹானர், ஆல்வேஸ் பிளைண்ட் அப்படின்னு. புறக்கண் மட்டும் இல்லை, அகக்கண்ணும் குருடுன்னு. ஆமா, கரெக்ட் தான், நியாயம். சரியா? சரி, இப்போ சஞ்சயனுக்கு அது ஆச்சரியமா பகவானும் அர்ஜுனனும் பேசுறது ஆச்சாரியுடைய அனுகிரகத்தினால தெரிஞ்சுது. எங்க தெரிஞ்சது? உட்கார்ந்த இடத்துல தெரியல. ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு இப்பதான் கிட்ட வரேன். ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, சஞ்சயனுக்கு வியாசர் அனுகிரகம் பண்ணி நீ லைவ்ல உட்காந்து பார்க்கலாம். குருக்ஷேத்திரம் எங்க இருக்கு? இந்திரபிரஸ்தம் எங்க இருக்கு? இந்திரபிரஸ்தம்னா இப்ப டெல்லி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 கிலோமீட்டர் டெல்லி இல்லையா? இப்ப அத லைவ்ல பார்க்கலாம். ஆனால் சஞ்சய் என்ன பண்ணா தெரியுமா? நேர போர்க்களத்துக்கு போயிட்டான். நேராக போர்க்களத்திற்கு போயிட்டான். அங்க போய் போர்க்களத்துல என்னென்ன நிகழ்வுகள் அத்தனையும் 10 நாள் நேரடியா விட்னஸ். சரி, நேர போய் பார்த்துருக்கான். கண்ணுக்கு நேர அந்த போர்க்களத்தை பார்த்தான். போரினுடைய தன்மைகளை பார்த்தான். இரு திறத்திலும் அவர்கள் யோத வீரர்கள் பொருதுவரை பார்த்தான். 10 நாள் ஆச்சு. 10வது நாள் பீஷ்மர் அடித்து வீழ்த்தப்பட்டார். பீஷ்மர் விழுந்தாகிவிட்டது. இனி இந்த போர்க்களத்தில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தர்மமும் இல்லை. தீர்மானம் பண்ணிட்டான். பண்ணிட்டு 10வது நாள் இரவே பீஷ்மர் விழுந்த உடனே கிளம்பி இங்க வந்துட்டான். மறுநாள் காலையில திருதராஷ்டிரனை போய் சந்திக்கிறான். அப்ப திருதராஷ்டிரன் போர்க்களத்தில் போர் புரிவதற்காக குழுமி இருந்த என்னை சேர்ந்தவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் என்று கேள்வியை கேட்கிறான். ஓகே, சரி. அப்பா ஒரு வழியா நான் கேட்ட கேள்விக்கு இப்பதான் நீ வந்திருக்க. எங்க கேள்வி கேட்டதானே என்று திருதராஷ்டிரன் கேட்டவுடன்
சஞ்சயன் அந்த போர் நிகழ்வுகளை வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். அதுல முதல் அத்தியாயம் துரியோதனனுடைய மனோபாவம், பிறகு அர்ஜுனனுடைய மனோபாவம், வில்லை விடுத்த விஜயனாக அர்ஜுனன் தன்னுடைய கையில் இருந்த வில்லை கீழே போட்டது, அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்திலிருந்து பகவானுடைய உபதேசங்கள் என்று 18 அத்தியாயம் பகவத்கீதையை சொல்கிறான். அப்புறம் போற ஆரம்பிக்கிறான் வர்ணனை பண்ணுறதுக்கு. ஓகே, புரியுது. சரி, நீங்கள் நிறைய சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, பல புஸ்தகங்கள் கூட படிச்சிருப்பீங்க. மகாபாரத யுத்தம் எந்த தினத்தில் ஆரம்பமானது? ஒரு இது கூட சொல்லுவாளே, அதாவது வந்து இந்த நாளில் பத்திரப்பதிவுலாம் நடத்தினா கூட இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப அது வேல்யூபிள் அப்படின்றால, அமாவாசை. வியாசர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த மகாபாரதத்தை யாராவது ஒருத்தர் எழுதணும், ஸ்கிரைபு தேவை அப்படின்னார். உடனே விநாயகர் வரார் அதை எழுதுறதுக்கு. அந்த கதை தெரியும் இல்லையா? அந்த சினிமாட்டிக் கதை அக்செப்டபிள். ஆனால் அதில் இன்னொரு சூக்ஷம் ஒன்று இருக்கு. விநாயகர் என்ன சொல்றார்? நீங்கள் நிறுத்தாமல் சொல்லணும்னு சொல்கிறார். வியாசர் என்ன பண்ணார்? நான் நிறுத்தாமல் சொல்கிறேன், ஆனால் நீ மீனிங் தெரிஞ்சு எழுதணும்னு. ஓ, ஓகே, ஆமாம். 1,00,000 ஸ்லோகம் எழுதணும், நீ மீனிங் தெரிஞ்சு எழுதணும், மீனிங் தெரியாமல் எழுதக்கூடாது. புரியுறதா? புரியுது. அப்போ வியாசர் என்ன பண்ணுவார்? சொல்லிகிட்டே வரைச்ச ஒரு கூகுளி போடுவார், புரியாத சென்டென்ஸோட ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார். ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் விநாயகர் அதை அந்த கம்போசிஷனை பங்க்சுவேட் பண்ணி அதனுடைய மீனிங்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வியாசரத்துக்குள்ள ஒரு 2000 ஸ்லோகம் மைண்டில் கம்போஸ் பண்ணி வச்சுருக்காரு. அந்த டியூரேஷன் அவர் யூஸ் பண்ணிப்பார். புரியுது. அதனால் இப்போ என்னன்னா, வியாசர் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 8000 இடங்களில் ஒரு கூகுளி போட்டிருக்கு. புரியுது. ஹிடன் மெசேஜஸ். ஓகே. பிரத்யக்ஷமாக அதனுடைய அர்த்தம் தெரியாது. அதில் வியாசரே சொல்கிறார், அகம் வேத்மி, எனக்கு தெரியும், அம்மாவுக்கு தான் தெரியும் எந்தெந்த டப்பாவில் என்னென்ன பணியாரங்களை மறைச்சி வச்சுருக்கேன். புரியுது. கரெக்டா? வியாசர் சொல்கிறார், அகம் வேத்மி சுகோ வேத்தி, என் பிள்ளை சுக பிரம்மத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், தெரியும். வியாசர் முடிச்சுன்னு பேர் அதுக்கு. வியாசரை போட்டுக்கல நாட். ஓகே. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும். அகம் வேத்மி சுகோ வேத்தி, சுக பிரம்மத்துக்கு தெரியும் என் பிள்ளைக்கு. சஞ்சயோ வேத்திவா நவா, சஞ்சயனுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது, நீங்கள் போய் கேட்டுக்கோங்கன்ட்டார். அந்த மாதிரி வியாசர் சில இடங்களில் முடிச்சு போட்டு வச்சிருக்கார். அந்த முடிச்சுகளில் ஒரு முடிச்சு இந்த மகாபாரத யுத்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுற முடிச்சு. ஓகே, புரியுது. சாதாரணமாக நாம் பொதுப்படையாக நாம் பார்க்கும் பொழுது அமாவாசை அன்னைக்கு யுத்தம் ஆரம்பமாகிறது. 10வது நாள் பீஷ்மர் வீழ்த்தப்படுகிறார். 11வது நாள் சஞ்சயன் திருதராஷ்டிரனை சந்திக்கிறான். அப்பொழுது திருதராஷ்டிரன் சஞ்சயனிடத்தில் கேள்வி கேட்கிறான். உடனே சஞ்சயன் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடைபெற்றதான கான்வர்சேஷன், சம்வாதம்னு பேர், கிருஷ்ணார்ஜுன சம்வாதமான பகவத்கீதையை திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறான். ஏன் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த 10 நாளில் தனக்கு எவ்வளவு லாஸ் அப்படின்றது தெரிஞ்சுண்டு, தன்னுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இறந்து போயிருக்கா, தன்னுடையதான சைன்யத்தில் எத்தனை பேர் இறந்திருக்கா, ப்ளஸ் பீஷ்மர் முதலானவர்களும் அடித்து வீழ்த்தப்பட்டார்களே. ஆனால் இனி கொஞ்சம் நஞ்சம் நமக்கு இருக்கக்கூடியதான வெற்றி வாய்ப்பும் இல்லை என்பதை உணர்ந்தாவது திருதராஷ்டிரன் இந்த போரை நிறுத்துவானா என்பதாக யோசித்து சஞ்சயன் இதை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா போர்க்களத்தில் போர் புரிய வந்தவர்கள் என்ன பண்ணான்னு பேராசையோடு கேட்ட திருதராஷ்டிரனுக்கு பகவத்கீதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அட்லீஸ்ட் இதை கேட்ட விட்டாவது ஏதாவது உடனே ஆக்ஷன் எடுப்பார். கரெக்டு தானே? ஆமாம். இதில் ஒரு மெசேஜ், சஞ்சயனுக்கு அந்த கான்வர்சேஷன் எப்படி தெரிஞ்சுது? அவருக்கு தான் அந்த குரு மூலம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? வியாசருடைய அனுகிரகத்தினால தெரிஞ்சுது. அது அப்படியே தச்ச சம்ஸ்பிருத்தியன்றார் சஞ்சயன். அப்படியே ஹாரிபுலேஷனாக இருக்குது. நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்றார். பட் வேற இப்போ சஞ்சயன் இதை திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணானே, திருதராஷ்டிரனுக்கு அது மனசில் பதியவே இல்லையே. ஏன்?
குரு கிருபை இல்ல. இல்ல அவர் தான் முதல்லயே வேணான்ட்டாரு. அதுதான் விஷயம். வரப்போறது அதுதான் அங்க மெயின். குரு கிருபை இல்ல. ஆமா. குருவினிடத்துல அவனுக்கு பக்தி இல்ல. சுவாமி சில இடத்துல குரு கிருபை இருந்தாலும் குருவினிடத்துல நமக்கு பக்தி இருந்தாலும் அது சித்திக்காது. ஆமா ஆமா. ரெண்டுமே இருக்கணும். கண்டிப்பா. குருவினிடத்துல பக்தி இருக்கணும். கண்டிப்பா. அப்போ மகாபாரத யுத்தம் என்னைக்கு ஆரம்பிச்சது? அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சு. பீஷ்மர் அன்னைக்கு விழுந்தார், தசமி அன்னைக்கு விழுந்தார். சஞ்சயனும் திருத்தராஷ்டிரன் அன்னைக்கு சந்திச்சா, ஏகாதசி அன்னைக்கு சந்திச்சா. அன்னைக்கு தான் திருத்தராஷ்டிரன் கேள்வி கேட்கறான். சஞ்சயன் பகவத்கீதையை சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்ப பகவத்கீதைன்றது கிருஷ்ணன் உபதேசம் பண்ண டேட்டை வச்சுக்கணுமா இல்ல சஞ்சயன் உபதேசம் பண்ண டேட்டை வச்சுக்கணுமா? வாங்க இப்ப விஷயத்துக்கு. உலகத்துக்கு வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு தான். அதுதான் விஷயம். இத உடனே தீர்மானம் பண்ணிட முடியாது நம்ம இப்படியே. ஆனால் கிருஷ்ணன் உபதேசம் பண்ணது ஜெயந்தியா அல்லது சஞ்சயன் உபதேசம் பண்ணது ஜெயந்தியா? இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வருது. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, வெளிநாட்டுல நமக்கு குழந்தைகள் பிறக்கிறது, இங்கேக்கு அங்கேக்கு டேட் கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு, திதிவார நட்சத்திரங்கள் கன்ஃபியூஷன் இருக்கு. இப்ப எதை வச்சு நம்ம கொண்டு வருது, அதுவா இதுவா? புரியுது. அந்த மாதிரி ஜெயந்தினா கிருஷ்ணனுடைய முகாரவிந்தத்திலிருந்து அவதரித்தது ஜெயந்தியா அல்லது சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணினது ஜெயந்தியா? இதுக்கு எப்படி நாங்க பதில் சொல்றது? நாங்கள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கீதா ஜெயந்தின்னு போட்டிருக்கிறோம் கேலண்டர்ல. நாங்கள் அன்னைக்கே அதை மறுக்கல, அதை தப்புன்னு சொல்லல. என்னைக்கு கொண்டாடினாலும் கிருஷ்ணனுடையதான உபதேசங்களோ நமக்கு தினந்தோறும் திருநாள் தான். எனக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதை நான் கான்ட்ரவர்சிக்கோசரம் இப்ப சொல்லல. சரி. ஆனால் இப்படி பல அபூர்வமான அர்த்த விசேஷங்களை மகாபாரதம் என்னும் பெரும் இதிகாசம் தன்னகத்தே பொதிந்து கொண்டுள்ளது. கண்டிப்பா 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 கண்டிப்பா. இந்த தேசத்தை கொள்ளையடிச்சாலே எத்தனை பேர், எத்தனையோ தடவை நாம திருப்பி கொள்ளையடிச்சவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கவே தவிர்த்து அவனை விரட்டி விட்ட நம்முடைய மாவீரர்களை பத்தி நாம பேசுறதே கிடையாது. கிடையாது கிடையாது. ஏன் கொள்ளைக்காரனை பத்தி பேசுவியா, அந்த கொள்ளைக்காரனை வெற்றி கொண்ட ஹீரோவை பத்தி பேசுவியா? சரிதானே? சரி, நம்ம கிட்ட இருந்து நிறைய பணத்தை கொள்ளையடிச்சுன்னு போனா, இல்லைன்னு கொள்ளையடிச்சுன்னு போனா, நம்முடையதான அறிவுத்திறனை இவர்களால் கொள்ளையடிக்க முடியுதா? அது முடியாது. அதே முடியும். ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் என்னும் மாபெரும் இதிகாசம் இந்த உலகத்தில் சந்திர சூரியர்கள் இருக்கும் வரையிலும் இருக்கும். அது வரையிலும் பாரதம் என்றால் வெற்றி என்று பெயர். இந்த பாரத தேசத்திற்கு என்னைக்குமே ஜெயந்தான். ஆகையாலே வைகுண்ட ஏகாதசி என்னும் ஒரு நாளில் நாம் பகவத்கீதா ஜெயந்தி என்று ஒன்றை கொண்டாடுகிறோம். புரியுது. இப்போ சில டேஸ்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா? காளிதாசா டே அப்படின்னு கொண்டாடுவோம், கம்பர் திருநன்னாள் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறோம். நம்ம ஏன் இவ்வளோ தூரம் திருவள்ளுவர் திருநன்னாள் அப்படின்னு வந்தால் அது என்ன மாசத்துல எவ்வளோ வித்தியாசம் இருக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம். வைகாசி அனுஷம் என்பதாக திருவள்ளுவருடைய ஜெயந்திய ஒரு குறிப்பு காமிக்கப்படுது. ஆனா நம்ம தைத்தியங்களுக்கு மறுநாளா அந்த மாதிரி நாம திருவள்ளுவருடைய ஒரு பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இது ஏதோ ஒண்ணு கொண்டாடணும். மக்களுக்கு இந்த மாதம் பகவத்கீதா மாதம், பகவதி கீதா மாதம், அதுல சந்தேகம் இல்லை. ஒரு நாளை அது வைகுண்ட ஏகாதசியா இருந்து எல்லாரும் சேர்ந்து பகவத்கீதா பாராயணம் பண்ணா அது விசேஷம். இப்போ சஞ்சயன் சொன்ன நாள் நம்ம வச்சுட்டா மட்டும் நமக்கு என்ன பெரிய குறைச்சல் போயிடுச்சு? அது ஒன்றும் இல்லை, சுவாமி சொன்னது தானே. நமக்கு பகவத்கீதா கருத்து தான் முக்கியம். ஆமா ஆமா, அவ்வளவுதான் விஷயம். பகவத்கீதா என்னைக்கு போறதா என்ன? கண்டிப்பா கண்டிப்பா. பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து தான் நமக்கு முக்கியம். சூப்பர் சூப்பர், அற்புதம் அற்புதம். சரியா? அதனால பகவத்கீதையின் கருத்து உலகில் பரவிய நாள் ஜெயந்தி அப்படின்னு வச்சுட்டோம்னா வைகுண்ட ஏகாதசிக்கு நாம கொண்டாடிடுவோம். அட்டகாசம், சூப்பர் சூப்பர் சூப்பர். பகவத்கீதை நிறைய உரைகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா மூலம் வாசிக்கிற அளவுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. நம்ம உரைகளை வாசிக்கலாம், தேடி எடுத்து வாசிக்கலாம். அப்படி இந்த உரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தமிழில், நான் கேட்குறது தமிழில் அப்படின்னா எந்த உரை நம்ம தேர்ந்தெடுத்து வாசிக்கலாம்?
இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேள்வி இது. ஏன்னா என்னை பொறுத்தவரையில் நீங்கள் மூலத்தை வாசிச்சா போறேன்னு நான். ஏன்னா உரையில் நிறைய விதமான வித்தியாசங்கள் இருக்கு. நான் அப்போ கேள்வியை நான் மாற்றி கேட்குறேன். நான் ஆக்சுவலாக உரைன்னு நான் எழுதுன்னு சொன்னது தவறு. மொழிபெயர்ப்பு இப்போது சந்தையில் கிடைக்கக்கூடிய கீதை மொழிபெயர்ப்புகளில் எளிமையாக தமிழில் படித்து உணரக்கூடிய மொழிபெயர்ப்பு எது? இல்லை இந்த கேள்வியிலையும் சில பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு கட்டாயம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் இது. பகவத்கீதை என்று எடுத்தோம்னால் எல்லாமே அவரவர்களுடைய ஆச்சாரியர்களுடைய கொள்கை என்பது வேறுபாடு தான். சங்கர பகவத்பாதருடைய வியாக்கியானம் வேற, ராமானுஜராவுடைய வியாக்கியானம் வேற, மத்வாச்சாரியருடைய வியாக்கியானம் வேற, அதோட வல்லபர், நிம்பார்கர் முதலானவர், சைத்தன்யர் முதலானவர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நமக்கு ரொம்ப பிரசித்தமான ரவீந்திரநாத் தாகூர் அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதே மாதிரி கோபாலகிருஷ்ண கோகலேகரும் அதை பண்ணியிருக்கிறதா எனக்கு ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி திரு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பகவத்கீதையை பற்றி ஏதோ சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அரவிந்தர் கூட எழுதியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி நிறைய இருக்கு. பாரதி கூட ஒரு அந்த மாதிரி இருக்கு. அவர்கள் எந்த உரையை தழுவி எழுதியிருக்கிறார்கள் என்பது முக்கியமானது, ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ப்ரோக்ராம், நம்முடைய ப்ரோக்ராம் எஸ்பெஷலி நான் சொல்லும் பொழுது நீங்கள் இதை என்ன சொல்கிறீங்க, வைணவம் அறிவோம் தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம வச்சுருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவன் சம்பிரதாயமான கேள்விகள், அதற்குரியதான பதில்கள் அப்படின்றதாக சொல்லுவோம். சில சமயம் பொதுப்படையான சில கேள்விகள் வருது. ஸோ என்னை பொறுத்தவரை ராமானுஜ பாஷ்யத்தை தான் நான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறேன்னா, எஸ்விபிசி சேனலில் தினந்தோறும் பகவத்கீதை சொல்லும்போது கூட நான் சொல்லுவேன், ஐ ஸ்டிக் ஆன் மை செல்ஃப் ஆன் ராமானுஜ பாஷ்யம். இதில் நான் சங்கருடைய அத்வைத பாஷ்யம் நான் படிச்சிருக்கேன். அது எதற்காக அப்படி கேட்டால், எங்களுடைய பாஷ்யத்திற்கும் மற்ற பாஷ்யத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை புரிந்து கொள்வதற்காக. சண்டை போடுறதுக்காக இல்லை. இன்னைக்கு அது அவசியமே கிடையாது. நமக்கு அவர்கள் சனாதனிகள் அவர்களுடைய வழியில் பிரச்சாரங்களை செய்ய வேண்டியதுதான். அதனால் இந்த பகவத்கீதா பாஷ்யம் என்பது இப்பொழுது சமீப காலங்களில் ரொம்ப பிரசித்தமானது. திருக்கள்ளம் நரசிம்மராகவாச்சாரியார் சுவாமி என்பதான ஒரு பெரிய மகான். நீங்கள் இந்த ஆங்கிள் மாதிரி உட்காரச்சா உங்களுக்கு பின்புறத்தில் அவருடைய படம் இருக்கும். போன எபிசோட்லாம் பார்த்தா தெரியும். அவர் என்னுடைய இந்த லைப்ரரியில் இருக்கார். அவர் எழுதின தமிழினுடைய கீதா உரை என்பது அஹோபிலவனம் பத்திரிகையான நரசிம்மப்பிரியா பத்திரிகையின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 3 வால்யூம். அந்த புத்தகத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, அத்வைத பாஷ்யமும் உண்டு, துவைத பாஷ்யமும் உண்டு. அதை எளிய முறையில் நாம் புரிந்து கொள்வதற்காக. இதெல்லாம் சரி, புத்தகங்கள், அந்த புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நரசிம்மப்பிரியா அலுவலகம், நம்பர் 30, வெங்கடேச அக்ரஹாரம், மயிலாப்பூர், சாய்பாபா கோவிலுக்கு அருகில் எதிர்பக்கம் அது இருக்கு. அங்கதான் அந்த பகவத்கீதையுடைய 3 வால்யூம் புத்தகங்கள் கிடைக்கின்றன. தமிழ் புத்தகங்கள், அது ஆங்கிலத்திலையும் அதில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றை விட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால், பகவத்கீதையை நீங்கள் ஒருவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். புரியுது. அது ரொம்ப இன்றியமையாதது. லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் திருதராஷ்டிரன் மாதிரியாவது உட்காந்து அவனுடைய மென்டாலிட்டி வேண்டாம். ஆனாலும் அவரும் உட்காந்து கேட்டிருக்காரு. ஆமாம், அவனுக்கு அந்த போர்க்களத்தில் இருக்கிறத எக்ஸைட்மெண்ட் அதை தெரிஞ்சுக்கணும்னு அதற்காகவாவது பகவத்கீதையை பயிலுங்கள். இப்போ எஸ்விபிசியில் தினந்தோறும் காலையில் 9 மணிக்கு மறு ஒலிபரப்பாக என்னுடைய பகவத்கீதை வருது. கிட்டத்தட்ட அது 400 எபிசோட்ஸ். அது சூப்பர். 18 அத்தியாயத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். அது போராது, நான் அதிலேயே பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு 1/3 தான் சொல்கிறேன் நான், ஏன்னா பப்ளிக்கில் அப்படி தான் சொல்ல முடியும். புரியுது. பட் ஒன்று உட்காரும் பொழுதுனா அவங்களுக்கு அதனுடைய விஷயங்கள் தெரியும். இப்போ எங்களை போன்ற பிரவச்சனம் செய்பவர்கள் அந்தந்த இடங்களுக்கு வந்து பிரவச்சனம் செய்யும் பொழுது அப்போ வந்து உட்காரணும். புரியுது. எடுத்தோடனே எல்லாத்தையும் யூடியூப்ல கேளுலாம் கஷ்டம். புரியுது. அதனால் இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவரவர்கள் பகவத்கீதை புத்தகத்தை, மூல புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு அதை பாராயணம் செய்ய வேண்டும். அந்த மூல புத்தகத்தை தமிழ், தேவநாகரி, கன்னடம் 3 மொழிகளில் நம்முடைய பிளாகில் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சூப்பர். அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் apnswami.wordpress.com அது லிங்க் நீங்கள் போட்டுக்கோங்க. apnswami.wordpress.com ஃப்ரீ டவுன்லோடு. எல்லாருக்கும் பகவத்கீதை புத்தகம் கையில் கிடைக்கலாம். அதுதான் நம்முடைய மோட்டிவ். நிச்சயமா எல்லாருக்கிட்டையும் மொபைலில் இருக்குது. இன்றைக்கி ஏதாவது டேப் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க, அதில் ஓப்பன் பண்ணி படிச்சுக்க வேண்டியதான். புத்தகம்னா கூட சுமக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, மொபைல்னால் கையிலேயே இருக்குது. நல்ல விஷயம். இதுதான் பகவத்கீதை ஜெயந்தியினுடைய பின்னணி.
அற்புதம், அற்புதம், அற்புதம். நம்ம பகவத்கீதையை பற்றி கேட்க ஆரம்பித்தோம். நான் ஒரே ஒரு கேள்வி தான் ஆக்சுவலாக கேட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இவ்வளோ நேரம் அதற்கான பதிலை தான் நம்ம விரிவாக நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும்போது, சுவாமிக்கும் நேரம் வாய்க்கும்போது நிச்சயமாக இது குறித்து இன்னும் பல ரகசியங்களை நாம் தெரிஞ்சுப்போம். இன்னும் மகாபாரதம் பற்றி நாம் தொடவே இல்லை. சுவாமி, நம்ம மகாபாரதம் பற்றி பேசவே இல்லை இன்னும். மகாபாரதம் பற்றி கொஞ்சம், அதாவது பேசிக்காக நீ இதை படி, எதுக்காக இதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைட்டை நம்ம நிச்சயமாக கொடுக்கணும். நிச்சயமாக செய்வோம். வர்ற காலத்தில் நிறைய அதை பற்றி நம்ம நிறைய செய்வோம். நேயர்களே, உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. நேரம் வாய்க்கிற போது சுவாமிகள்கிட்ட கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். சுவாமி, அற்புதமாக சொன்னீங்க. நன்றி. ஜெயகருட சுப்பரண்ணா, நன்றி, வணக்கம்.